இந்த முதல் கேம்ல வின் பண்ணி உயிர் பிழைச்சவங்கன்னா இரண்டாவது கேமுக்கு தகுதியாகிறாங்க. அந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இரண்டாவது கேம் ஆரம்பிக்க போகுது. அது எப்படிப்பட்ட கேமா இருக்க போகுதுன்னு அவங்க எல்லாரும் ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. அந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 4 வகையான ஷேப் தராங்க. அதுல ஒரு ஷேப்பை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது இது மாதிரியான ஷேப்னா ஒரு வட்ட வடிவிலான ஒரு ஷேப்பு, ட்ரையாங்கிள் மாதிரி, ஸ்டார் மாதிரி, ஒரு அம்பர்லா ஒன்று கொடுக்குறாங்க. இந்த 4 ஷேப்ல உள்ள ஒரு ஷேப்பை மட்டும் செலக்ட் பண்ணி வாங்குறாங்க. எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை வாங்கிக்கிறாங்க. அவங்க சூஸ் பண்ண அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா அவங்க செலக்ட் பண்ண அந்த ஷேப் இருக்கு. அந்த ஷேப் மட்டும் இல்லாம அதுக்குள்ள ஒரு சின்ன ஊசியும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேமை எப்படி விளையாட போறீங்கன்னு திரும்பவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த பாக்ஸ்ல உள்ள ஒரு ஷேப்பை ஊசியால குத்தி உடையாம எடுத்துட்டீங்கன்னா இந்த கேம்ல வின் பண்ணி உயிர் தப்பிச்சு அடுத்த கேமுக்கு போயிருவீங்க. அப்படி ஒடிஞ்சிருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் சாவு மணிதானே சொல்லாம சொல்றானுங்க. இந்த கேம் 10 நிமிஷம் தான் நடக்கும். அதுக்குள்ள அந்த ஷேப்பை வெளியில எடுக்கணும். அந்த கேமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள்லாம் எடுத்தவங்களுக்கு அந்த கேம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த ஸ்டார், அம்பர்லானா எடுத்தவங்களுக்கு இந்த கேம் கொஞ்சம் கடினமாவே இருக்கு. அந்த அம்பர்லா ஷேப்பை கட் பண்ணும் போது அந்த அம்பர்லா ஒடிஞ்சனால அந்த ஷேப்பை யாருன்னா சரியா கட் பண்ணலையோ அவங்களனா வெறித்தனமா ஷூட் பண்ணி கொன்னுறானுங்க. இவங்க எல்லாரும் ஒரு பணத்துக்காக உயிரை பணைய வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த கேமை சீக்கிரமா முடிச்சவங்களனா அடுத்த லெவலுக்கு அனுப்புறாங்க. அந்த கேமை சரியா முடிக்க முடியாம தோத்தவனுங்களா மேல சொர்க்கத்துக்கு அனுப்புறானுங்க. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஷேப்பை கட் பண்ணி வெளியில எடுத்தாக்கணும். அதனால அந்த ஷேப் சாக்லேட்டை வாயால லிக் பண்ணி அந்த ஊசியை வச்சு குத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா தெரியுது. அதனால எல்லாருமே அது மாதிரி பண்ணி அந்த ஷேப்பை அழகா வெளியில எடுக்கிறாங்க. அந்த ஷேப்பை யாருன்னா கட் பண்ணி அழகா வெளியில எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. யாருன்னா அந்த ஷேப்பை எடுக்க முடியாம தோத்து போனாங்களோ அவங்க எல்லாம் எலிமினேட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அடுத்த லெவலுக்கு உயிர் பிழைச்சு போனவங்க அடுத்து என்ன கேம் விளையாட போறாங்கன்னு நீங்க பார்க்கணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போடுங்க.